ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது வரலாறு பேசுவோம். வரலாறு பேசும் சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு. அந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு 4 சீட்டு கேட்டிருந்தாங்க. அந்த 4 சீட்டு பாத்தீங்கன்னாக்கா திமுக கொடுக்க மாட்டேன்னு பாத்தீங்கன்னாக்கா சொல்லிட்டாங்க. ஆனா எதனால கொடுக்க மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி கொடுக்குற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான். அந்த கட்சி மட்டும் இல்லைனாக்கா திமுகவுல வெற்றி வாய்ப்பு நினைச்சு பார்க்க முடியுமானா மிகப்பெரிய சந்தேகம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை விடுதலை சிறுத்தை கட்சியை குறைச்சி மதிப்பிட்டு இருக்காங்கன்னு மக்கள் பாத்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தேசிய கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டுல அவங்களுடைய ஓட்டு எண்ணிக்கை என்னன்றது பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்ல மக்களும் தெரிஞ்ச உண்மை. தொகுதி தரலாமா 9 தொகுதி தரலாமான்னு பாத்தீங்கன்னாக்கா திமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாட்டுல என்ன மாரி லட்சக்கணக்கான ஓட்டுகள் இருந்தா கூட விடுதலை சிறுத்தை கட்சி ஏச்சு தமிழன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு லட்சக்கணக்கான ஓட்டுகள் தமிழ்நாட்டுல இருந்தா கூட அவர் என்ன சொல்றாங்க, அவருக்கு 2 சீட்டு தான் பாத்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு குறைச்சு மதிப்பிடுறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியே பாத்தீங்கன்னாக்கா இது காமிக்குது. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு. அந்த விடுதலை சிறுத்தை கட்சி விட காங்கிரஸ் எந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா ஓட்டு எண்ணிக்கையில மேல இருக்காங்கன்றது எங்களுக்கு சத்தியமா எனக்கு தெரியல. அவங்களுக்கே பார்த்தோன்னா 8 தொகுதி தரலாமான்னு பார்த்தோன்னா திமுக கணக்கெட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 சீட்டு கொடுக்கவே யோசிக்கிறாங்க. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு தெரியல. விடுதலை சிறுத்தை கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தனியாக நின்னார்னா அவர் வெற்றி வாய்ப்பு என்ன மாரி சூழ்நிலை, எவ்வளவு ஓட்டுகள் வருதுன்னு பேருமே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஏன் சொல்றோம்னாக்கா, தமிழ்நாட்டுல அதிமுக திமுகவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான். அவங்க மட்டும் தனியாக நின்னான்னா எவ்வளவு ஓட்டு எண்ணிக்கை இருக்குன்னு அனைத்து கட்சிகளும் பாத்தீங்கன்னாக்கா தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் இது வரைக்கும் தனியாக நின்று அவர் ஓட்டு எண்ணிக்கை எவ்வளவுன்றது தீர்மானிக்கவே இல்லை. அதனாலே அவர் குறைச்சு மதிப்பிடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. திமுக குறைச்சு மதிப்பிடுறதுக்கு காரணம் என்ன காரணம்னாக்கா, அண்ணன் திருமாவளவன் தான் காரணம். பிஜேபி பாமக எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கூட்டணியில நாங்க போய் இணைய மாட்டோம் சேர மாட்டோம்னு பாத்தீங்கன்னாக்கா ஏச்சி தமிழ் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. அதனாலவே திமுக விடுதலை சிறுத்தை கட்சியை குறைச்சு மதிப்பிடுறாங்க நான் நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தை கட்சி அதிமுக இணையத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னாக்கா அங்க பாமக இருக்கு. பிஜேபியில போய் சேர மாட்டாரு. அது தெரிஞ்ச உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலை திருமாவளவன் அவர்களுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. திமுக விட்டு அவரை போறதுக்கான துளி கூட வாய்ப்பு கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு 2 சீட்டில அவங்க உட்காந்துன்னு இருக்காங்கன்னு தெரியல. திருமாவளவன் அவர்கள் மட்டும் நான் திமுக விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தொண்டர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில எத்தனை பேர் இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எத்தனை சீட்டு தமிழ்நாட்டுல கொடுத்தா அவர் தகுதிக்கு கரெக்டா இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் திருமாவளவன் அவர்கள் தனிச்சு போட்டிட்டா அவர் எத்தனாவது இடத்துல வருவாங்கன்றத அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. திமுக விடுதலை சிறுத்தை கட்சியை குறைச்சு மதிப்பிடுறாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க திமுக கூட்டணியிலேயே தேசிய கட்சியா இருந்தாலும் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஓட்டு எண்ணிக்கையில மிக மிக குறைவுதான் விடுதலை சிறுத்தை கட்சி விட. அவங்களுக்கான சீட்டு அதிகமாக கொடுக்கப்படுது. அடுத்த வீடியோல நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்களோ அதை வச்சு நம்ம பேசுவோம். நெக்ஸ்ட் காணும் இல்ல, தயவுசெய்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டனாக இருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, அனைவரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்ப நான் கேட்ட கேள்வி எல்லாமே நான் கேட்ட கேள்வி கிடையாது. முன்னாடி வீடியோ நிறைய போட்டிருக்கேன் விடுதலை சிறுத்தை கட்சி பத்தி. அவங்க கமெண்ட் மூலியமா தெரிவிப்பத்தினதுதான் நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். இதை தான் மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா விரும்புறாங்க. அதையும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம தெரிஞ்சுப்போம். உங்களின் ஒருத்தனாக பேசிக்கின்ற நான் என்றென்றும் உங்களோட இணைந்திருக்க என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் அண்ட் ஆதரவு அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.